பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம், சயாட்டிக்கா மாதிரி காலில் ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின் பின்தொடையில இருந்து கால் பாதம் வரைக்கும் இருக்கா? எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா டிஸ்க்ல எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்களா? காரணம் ரொம்ப நேரம் உட்கார்றது, இங்க இருக்கிற பட் மசில் வீக் ஆயிடுறதுனால அந்த மசில் டைட் ஆயிடுங்க. அதுக்குள்ளதான் சயாட்டிக் நர்வ் பாஸ் பண்ணி ஹோல் லெக்குக்கு போகுது. அது கம்ப்ரஸ் ஆகிறதுனால தான் ஷூட்டிங் சிவியர் பெயினே வரும். உட்காரப்போ டீப் க்ளூட்டுக்குள்ள வலியா இருக்கிறது, கால் வரைக்கும் ரேடியேட்டிங் பெயினை நிறைய நேரம் ஃபீல் பண்ணுவீங்க. எந்திரிச்சு நின்று நடந்தா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த மசிலை ஸ்ட்ரெச் பண்ணி குளூட்டியல் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே நார்மல் ஆக்க முடியும். நார்மலா உட்காந்துக்கோங்க, நிமிர்ந்து ஸ்பைனை எரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த லெவல்லே ஸ்டெபிலைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்படியே பாடியை பெண்ட் பண்ணாம ஹிப்ல இருந்து கீழே குனிங்க. குனிகிறப்ப நல்ல பட்ல இழுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ். நம்பர் 2, அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு ஆப்போசிட்டோட நீயை நல்லா புல் பண்ணி இந்த மாதிரி ஹக் பண்ணி நல்ல செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. அப்பவும் ஸ்ட்ரெச் இருக்கும். அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. நம்பர் 3, கால் மேல கால் போட்டுக்கோங்க. இந்த காலை அப்படியே புல் பண்ணி செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. ஆப்போசிட் லெக்கோடைய பட்ல நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். ஹோல்டு பண்ணிக்கோங்க. குளூட்டியல் மசிலை ஸ்ட்ரென்தனிங் பண்றதுக்கு நம்பர் 1, 2 காலையும் பாதத்தை கிட்ட வச்சுக்கோங்க. நீ தொடுற மாதிரி வச்சுட்டு நல்ல குதிகால் அழுத்திட்டு இடுப்பு நல்லா மேலே தூக்கி தூக்கி விடுங்க. பட் மசில் ஆக்டிவேட் ஆகட்டும். அதே மாதிரி சைடில் நல்லா திரும்பி படுத்துட்டு ஹிப்பும் காலும் நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு காலை முட்டி மடக்காம 45 டிகிரி லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையாக கீழே கொண்டு வாங்க. 30 ரெப்படேஷன் பண்ணுங்க. மசில் ஆக்டிவேட் ஆகும். மசில் டைட்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் கால் மேலே கால் போட்டு உட்காந்ததும் கால் மறுத்து போகிற மாதிரி இருக்கிறது, சப்பளங்கால் போட்டு உட்காந்ததும் மறுத்து போகிறது, கப்பலங்கால் போட்டு உட்காரப்ப முட்டி நல்லா தூக்கிறதுக்கு இந்த மசில் டைட்னஸ் தாங்க முக்கியமான காரணம். அப்ராப்ரியேட்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க. பெயின் ஃப்ரீயாக வாழுங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.